வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். திருமணத்தில் நம்ம தவிர்க்க வேண்டிய தேவையில்லாத செலவுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் வீடுகளில் திருமணம் நடந்த காலத்தில் நம்ம எல்லா உறவினர்களும் நம்ம வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. பெண்ணு வீட்டில் தான் திருமணம் நடக்கும். திருமணம் முடிஞ்சுட்டு எல்லாம் ஒவ்வொரு நாளில் கிளம்பி போகக்குள்ள திருமணத்துக்கு நம்ம உணவு பதார்த்தத்துக்கோ அல்லது பூஜைக்கோ அதிகப்படியாக வாங்கி மிச்சமாக இருக்கக்கூடிய தேங்காய், பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெத்தலை பார்க்கலாம் உறவினர்களுக்கு ஒரு பையில் போட்டு கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. அது எல்லாரும் செய்வோம். நம்ம வீட்டில் அதிகப்படியாக இருந்து உறவினர்கள் வந்தாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு எடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடைவோம். இப்போ அந்த தேங்காய் பை ஒரு சடங்காக மாறிச்சு. அதாவது திருமணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்காயும் பழமும் வெத்தலை பாக்கு போட்டு கொடுக்கறது ஒரு சடங்காகவே மாறிவிட்டது. பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவீன காலத்தில் அது ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு ஒரு புதிய அவதாரத்தை எடுத்திருக்கிறது. இது தேவையில்லாத செலவு தான். நம்ம திருமணத்துக்கு வந்தாங்க, வாழ்த்துனாங்க, நம்ம மகிழ்கிறோம். நம்ம அவங்க திருமணத்துக்கு போனோம், நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம், நல்லா உபசரித்தாங்க, நல்லா தம்பதிங்க இருக்கட்டும்னு வாழ்த்துறோம். அது போதும். இப்போ இந்த காலத்தில் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கும் அதே போல் அன்பளிப்பு பொருள்களுக்கும் எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க. என்ன வாங்கலாம், என்ன கொடுக்கலாம், நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான், அதுக்குள்ளே இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. சில நேரங்களில் அவங்க செய்கிறது ஒரு கேலிக்கூத்தாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். வேறுபாடாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணுன்ட்டு அவங்க அலைகிற அலைச்சலும் கடைசியில் தரக்கூடிய பொருளும் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு நகைப்பூட்டக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கும். அதே போல் அன்பளிப்பும் அப்படி தான். அவங்க வீட்டில் அந்த பொருள் இருக்குமா இருக்காதா, இத்தனை ரூபாய்க்குள்ள இந்த மாதிரி இருக்கணும், மற்றவங்க யாரும் கொடுக்காத பொருளாக இருக்கணும்னு எல்லாம் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்மளுக்கு மொய் எழுதுறது வழக்கமாக இருந்தது. பின்னால் எவர் சிலர் பாத்திரங்களை வாங்கி தர்றது. அந்த மாதிரி பார்க்கக்குள்ள நம்மளுக்கு நிறைய பாத்திரங்கள் ஒரே மாதிரி வர்றதுன்னு பார்த்துருக்குறோம். அடுத்து ஒரு வியாதி வந்தது. எல்லாரும் ஒரு வால் கிளாக் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் பாருங்கள், விசாரித்து பார்த்தாக்கா தெரியும். நடுத்தர வர்க்கத்தில் ஒரு 50-60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கேட்டு பார்த்தா தெரியும். நிறைய வால் கிளாக்காகவே வந்துட்டுருக்கோம். அதுக்கு அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் தேடிட்டுருக்குறாங்க. அமேசானில் போய் எந்த பொருளை கொடுக்கலாம், இவ்வளோ பட்ஜெட்டு, அவங்க வீட்டில் இல்லாத இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், யாரும் தராத மாதிரி நம்மளுக்கு இருக்கணும், அவங்க உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும்னால நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த பொருளெல்லாம் ஷோகேஸ்லேயும் இருக்காது, அவங்க பீரோலையும் இருக்காது, ஒரு அட்டைப்பெட்டிகளை போட்டு அட்டாலியில் போட்டு வச்சுருப்பாங்க. பொதுவாக நம்ம இந்த அன்பளிப்பு வகையில் நம்ம இப்போ அந்த காலத்தில் மொய் எழுதுவாங்க. மொய் எழுதுக்குள்ள ஒரு நோட்டில் குறித்து வைப்பாங்க. நம்ம காது குத்துக்கு, கல்யாணத்துக்கு இன்னார், இந்த ஊருக்காரரு, இந்த உறவினர் இத்தனை ரூபா மொய் வச்சுருக்குறாங்க, அவங்க வீட்டில் விசேஷம் இருந்தால் அதோட ஒரு வாரத்து அதிகமாக வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். நம்ம நிறைய மொய் வச்சுட்டோம், 2-3 லட்ச ரூபா மொய் வரும் அப்படின்ற கணக்கில் இருக்கிறவங்களும் உண்டு. அதனால் நம்மளுக்கு இந்த அன்பளிப்பு தரக்கூடாது அப்படின்னு யாரையும் நம்ம தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் மொய் வச்சுட்டு அதில் ஏதாச்சும் வருமானம் வந்தால் தான் வாங்கணும். கடன் வாங்கி தான் கல்யாணம் செய்கிறோம், அதை கொஞ்சம் அடைக்கலாம் அப்படின்ற எண்ணத்துலேயும் உண்டு. அதனால் காசாகவே கொடுத்துருங்க. பெரிய அளவில் நீங்கள் அன்பளிப்பு பொருள் அதை வாங்கலாமா இது வாங்கலாமா மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்கன்றது என்னோட வழிகாட்டுதல். அதே போல் ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்ற வழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்றது என்னோட ஆலோசனை, எல்லாருக்கும் தரக்கூடிய அறிவுரை. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சமுதாயத்து மேலே ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறது திணிக்கப்படுகிறது. ரொம்ப கவலைப்படுறாங்க. நீங்கள் நல்லா கிராண்டாக திருமணம் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பேசுகிறேன் பாருங்கள். அவங்ககிட்ட போய் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கல, அவங்க பேச்சு வழக்கில் அவங்க அந்த திருமணத்துக்கு பட்ட பாட சொல்லுவாங்க, பட்ட கடனையும் சொல்லுவாங்க. நம்ம எப்பொழுதும் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்குறோம். இழிந்த இருண்டா இன்னொரு பக்கமும் உண்டு. அதை நம்ம யாருமே பார்க்கறதில்ல. அந்த கல்யாணம் சீரும் சிறப்புமாக நிகழ்ந்தது, அவங்க மணமக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்த்தணும். ஆனால் அந்த கல்யாணத்துக்கு பின்னால் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கடனாளி ஆகியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே போல் நம்மளுக்கு தவிர்க்க வேண்டியவற்றில் கண்டிப்பாக இந்த ரிட்டர்ன் கிஃப்டை தவிருங்கள். இது என்னோட அறிவுரை. நன்றி, வணக்கம்.